Hello students, welcome to Easy Maths. இன்னைக்கு 10th Maths important questions பார்க்கலாம். Chapter 5ல உள்ள questions பார்க்கலாம். Find the value of A if line through minus 2, minus 3 and 8, 5 is perpendicular to y equal to ax plus 2ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, ரெண்டு பெர்பெண்டிகுலர்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த டூ பாயிண்ட்ஸும் ஈக்குவேஷனும் பெர்பெண்டிகுலருக்குண்டான ஸ்லோப் ரெண்டு ஸ்லோப்பையும் மல்டிப்ளை பண்ணும்போது -1 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு 2 பாயிண்ட்ஸ் வச்சு m1 ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ கிவன் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாமா? கிவன் பாயிண்ட்ஸ் -2, 3, 8, 5. ஸோ m1 ஈக்குவல் டு ஃபார்முலா என்னது? y2 minus y1 by x2 minus x1. ஸோ 2 பாயிண்ட்ஸ் இருந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும்னா y2 minus y1 by x2 minus x1 ஃபார்முலா. ஸோ இதில் x1 y1 x2 y2 நோட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது y2ஓட வேல்யூ 5 minus 3 by 8 minus of minus 2. ஓகே, ஸோ 5 minus 3 2 by 8 plus 2 வருமாங்க. ஸோ 10, 8 plus 2 வரும் 10. ஓகே, ஸோ கேன்சல் பண்ணும்போது 1 by 5. ஸோ m1 equal to 1 by 5. நெக்ஸ்ட்டு m2 கண்டுபிடிக்கணும். m2 ஈக்குவேஷன் வச்சு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் என்னது? y equal to ax plus 2. ஸோ இதுவும் கிவன் தான். ஓகே, ஸோ இது எப்படி எழுதலாம்னா y மைனஸ் axங்க இருக்கா, மைனஸ் ஒய்யை கொண்டு வரலாமா ஈக்குவல் டு இந்த சைடு. ஸோ ax minus y plus 2 equal to 0. So m2 equal to minus coefficient of x by coefficient of y. Okay, so x ஓட coefficient என்னது? a யா. So minus a by y ஓட coefficient minus 1. Okay, so cancel பண்ணும்போது a by 1 m2 equal to a வரும். ஸோ பெர்பெண்டிகுலர்னா m1 into m2 equal to -1. ஸோ m1 into m2 equal to -1, which implies m1க்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது 1 by 5 into m2ஓட வேல்யூ a. ஸோ a equal to -1. ஸோ இந்த 1 by 2 1 by 5 equal to இந்த சைடு வரும்போது 5 ஆகுமா? ஸோ a equal to -1 into 5 equal to -5. Therefore a equal to -5. நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? the equation of straight line which has slope -5/4 and passing through the point -1, 2. ஸோ ஒரு பாயிண்ட்டும் ஒரு ஸ்லோப்பும் கொடுத்திருந்தா ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்னா the equation of the point, slope, form of equation, form of the straight line. Okay, equal y minus y1 equal to m into x minus x1. Okay, ஸோ இதில் ஸ்லோப்பையும் பாயிண்ட்ஸையும் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ஸோ கிவன் எழுதிக்கலாமா? கிவன் ஸ்லோப் m equal to -5/4, பாயிண்ட்ஸ் -1, 2. ஸோ இது x1 y1 எடுத்துக்கலாமா? இதில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது y minus y1 என்னது 2 equal to m -5/4 into x minus -1. ஸோ இது எப்படி எழுதலாம்? y minus 2 equal to -5/4 into x plus 1 எழுதலாமா? மைனஸ் ப்ளஸ் ஆகுமா? நெக்ஸ்ட் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 4 into y minus 2 equal to -5 into x plus 1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணணும். 4y minus 8 equal to -5x minus 5 வரும். ஸோ எக்ஸை
ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரும்போது 5x ஈக்குவல் டு இந்த சைடு கொண்டு வரும்போது மைனஸ் 5x ப்ளஸ் 5x ஆகும் ப்ளஸ் 4y மைனஸ் 8 minus 5 equal to இந்த சைடு வரும்போது ப்ளஸ் 5 ஆகும் ஸோ 5x ப்ளஸ் 4y minus 3 equal to 0. ஸோ இதான் ஃபைனல் ஈக்குவேஷன். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்லோப் ஆஃப் எ லைன் ஜாயினிங் பாயிண்ட்ஸ் 5, with origin. ஆரிஜின்னா என்னது? 0,0வா? ஸோ இது எப்படி எழுதலாம்னா given பாயிண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? given 5, ஆரிஜின்னா 0,0. ஸோ இதில் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் ஸ்லோப் என்ன ஃபார்முலானா y2 minus y1 by x2 minus x1. ஸோ இது x1 y1 x2 y2 நோட் பண்ணிக்கலாம். 0 minus root 5 by 0 minus 5. ஸோ minus root 5 by 5 வருமா? சாரி minus 5 வரும். கேன்சல் பண்ணும்போது root 5 by 5. ஸோ ஸ்லோப் m equal to root 5 by 5. So next sum பார்க்கலாம். The line P passes through the points 3, minus 2, 12, 4 and line Q passes through the point 6, minus 2, 12, 2 is parallel to P is parallel to Q வாங்க கேட்டிருக்காங்க. ஸோ 2 lines parallel சொல்லியிருக்காங்க. Pங்கிற லைனும் Q லைனும் parallel சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதுக்கு Pங்கிற லைனில் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ 2 லைன்ஸ் பேரலல்னா அதோடைய ஸ்லோப் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்குமா? as parallel ஸ்லோப் m1 equal to m2 இருக்கும். ஸோ இதை நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட்ஸ் இருக்குல்ல, P லைனில் 2 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதை எழுதிக்கலாம். given 3, minus 2, 12, 4. ஸோ இதில் 2 பாயிண்ட்ஸ் இருந்தால் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா y2 minus y1 by x2 minus x1. ஸோ இது x1 y1 x2 y2 நோட் பண்ணிக்கலாமா? ஸோ இது P லைனில் உள்ள பாயிண்ட்ஸ். ஸோ அப்ளை பண்ணிக்கலாம். 4 minus 2 by 12 minus 3. ஸோ இது 4 plus 2 by 9 வருமா? 12 minus 3 9. ஸோ 6 by 9 கேன்சல் பண்ணும்போது 2 by 3. 3 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 2 by 3. therefore m1 என்ன வருது? 2 by 3. சரி, நெக்ஸ்ட்டு m2 கண்டுபிடிக்கணும். ஸோ Q லைனில் என்ன பாயிண்ட் இருக்குது கிவனில்? 6, minus 2, 12, 2. ஸோ m2 equal to y2 minus y1 by x2 minus x1. ஸோ x1 y1 x2 y2 நோட் பண்ணிக்கணும். ஸோ அப்ளை பண்ணும்போது 2 minus of minus 2 by 12 minus 6 equal to 2 plus 2 by 6. ஸோ 4 by 6 வருமா? ஸோ இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணும்போது 2 2s are 4, 3 2s are 6, 2 by 3. m2 equal to 2 by 6. ஸோ P பாயிண்டில் ஸ்லோப் 2 by 3 வருது. இங்கே Q பாயிண்ட்லேயே ஸ்லோப் 2 by 3 வருது. therefore m1 equal to m2. therefore P is parallel to Q. Okay students.